ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.12ல் 7th சம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, 70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள இரு அரங்குகளில் இசை ஒலிக்கப்படுகிறது. சரிங்களா, 70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள 2 அரங்கங்கள் இருக்குது, அதாவது 2 ஸ்டேஜ் இருக்குது. அதில் இசை ஒலிக்கப்படுகிறது. முதல் அரங்கில் 4 பாடகர்களும், ரெண்டாவது ஸ்டேஜில் எத்தனை பாடகர்கள், 9 பாடகர்களும் பாடுகிறார்கள். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ், அதில் 4 பாடகர்கள் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேஜ், அதில் 9 பாடகர்கள் இருக்கிறாங்களாம். இப்போ 2 பேர்த்துக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 70 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சம ஒலி அளவில் இசையை கேட்க விரும்பும் ஒரு நபர் இரு அரங்கங்களுக்கு இடையில் எங்கு நிற்க வேண்டும். இப்போது இங்கே 9 பேர், இங்கே 4 பேர், இங்கே 5 பேர், இங்கேயும் 5 பேர்னால் நடு சென்டரில் நின்னால் சம அளவில் பார்க்கலாம், கேட்கலாம் ஒலியை. சரிங்களா, ஆனால் இங்கே 9 பேர் பாடுறாங்க, இங்கே 4 பேர் தான் பாடுறாங்க. அப்போனா இங்கே கொஞ்சம் தள்ளி தானே வரும், இங்கே கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பு ஒலி அளவுகளின் விகிதமும், அதாவது ஒலி அளவுகள் இருக்குது இல்லைங்களா, அதோட விகிதம் என்னது 4:9. ஒலி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமமா. இடைப்பட்ட தொலைவுகள்னா 4லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்லேருந்து 9 வரைக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்கு இல்லையா. அங்கே ஒரு நபர் நிற்கிறாரு. இப்போது 4 பேர் இருக்கிற ஸ்டேஜிலிருந்து இந்த நபர் இருக்கிற தொலைவு நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், எக்ஸுன்னு எடுத்துக்கலாங்களா. இது எக்ஸு. அப்போது ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், 70ல் எக்ஸு பேர் போயிட்டாங்களா, எவ்வளோ இருக்கும் மீதி 70 மைனஸ் எக்ஸ் இருப்பாங்களா. மீதி 70 மைனஸ் எக்ஸு மீட்டர் இருக்கும். இப்போது எக்ஸ் மீட்டர் தொலைவில் இங்கே நிற்கிறாரு ஒருத்தர். 4 பேர் பாடுற பாடல் ஸ்டேஜிலிருந்து எக்ஸ் மீட்டர் தொலைவில் நிற்கிறாரு. ரிமைனிங் 9 பேர் பாடுற ஸ்டேஜில் இருக்கிற தொலைவு எவ்வளோ இருக்கும், 70 மைனஸ் எக்ஸாக இருக்கும். சரிங்களா, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஒலி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமமா. இடைப்பட்ட தொலைவுகள் என்ன சொல்லியிருக்காங்க, 1 x², அது வர்க்கம். அதுக்கப்புறம் 70 மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர், இந்த வர்க்கத்தின் விகிதங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் இப்போது விகிதம்னா என்னது, வகுத்தல் எழுதுனுங்களா. 4/9 ஈக்குவல் டு x² டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. 9 ஈக்குவல் டு இங்கே x² இருக்குது, இங்கே 70 மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது. சரிங்களா, இப்போது இதில் எல்லாத்துலேயும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். அப்படின்னா வர்க்கம் மூலம் எடுக்கலாங்களா. அப்போ ரூட் எடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரூட் எடுத்தோமா என்ன ஆகும், எல்லாத்துலேயுமே ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். சரிங்களா, ரிமைனிங் என்ன இருக்கும், 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸுன்னு இருக்கும். இப்போது 70 மைனஸ் எக்ஸு வகுத்தல் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா. அப்போ 2 × 70 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த 3 இங்கே வந்தால் 3x. சரிங்களா, இப்போ இது உள்ள பெருக்கணுமா, 140 மைனஸ் 2x ஈக்குவல் டு 3x. இப்போது இந்த சைடு இருக்கிறதெல்லாம் அந்த சைடு கொண்டுட்டு போயிடலாங்களா, 0 ஆக்கிடலாங்களா. அப்போ 3x மைனஸ் 2x இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 2x ப்ளஸ் 140 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 140. இப்போது 5xங்களா, 5x மைனஸ் 140 ஈக்குவல் டு 0. 5x மைனஸ் 140 என்னென்னு வந்தால் ப்ளஸ் 140ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 140 டிவைடட் பை 5ங்களா. பெருக்கல்ல இருக்கிற 5 இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும். அப்போது 2 5 10, மீதி 4 இருக்குது, 8 5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 28. சரிங்களா, இப்போது நமக்கு 70 மீட்டருங்களா மொத்தம் டிஸ்டன்ஸு. அதில் 4 பேர் நின்று பாடுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்
அந்த ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு? 28 மீட்டர் தூரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு ரிமைனிங் எவ்வளோ தூரத்தில் இருப்பார்? 70லேருந்து 28 மைனஸ் பண்ணணுமா? இந்த 70லேருந்து எக்ஸோட வேல்யூ 28 மைனஸ் பண்ணணுமா? இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ பார்க்கலாம். 70 மைனஸ் எக்ஸுங்களா? இப்போது 70 மைனஸ் என்னது? 28. அப்போ என்ன வரும்? 70ல் 28 கழிச்சோமா 42 வருங்களா? இப்போது 42. இங்கே இருக்கிற தொலைவு எவ்வளோ? 28 மீட்டர் தூரத்தில் இருப்பார். 9 பேர் நின்று பாடுற ஸ்டேஜிலேருந்து 42 மீட்டர் தூரத்தில் இருப்பார். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.